கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாம் கூப்பிடுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு பதிலை கொடுத்தார், என்னுடைய இக்கட்டுகள் எல்லாம் அவர் மாற்றினார் என்று சங்கீதக்காரன் சொல்வதை போல, நெருக்கம் வரும் பொழுதெல்லாம், போராட்டங்கள் வரும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு விசாலத்தை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இதுவரை வாழ்க்கை நொறுக்கப்பட்ட அனுபவத்தில் நம்ம காணப்பட்டிருக்கலாம். வாழ்க்கை நொறுங்கி கொண்டு இருக்கிறதே, உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறனே, ஒவ்வொரு நாளும் நான் அழுது கொண்டிருக்கிறேனே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் எனக்கு விசாலத்தை உண்டு பண்ணுகிறீர். தாகத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய வசனத்தை கேட்பதற்காக காத்திருப்போம். நிச்சயமாய் வசனம் சொல்வதை போல தண்ணீரை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். வசனத்தினாலே நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஒரு சபைக்கு சென்றிருந்த பொழுது அங்கே பிரசங்கம் பண்ணுவதற்காக 1 மணி நேரம் கொடுத்திருந்தார்கள். நான் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனேயே ஒரு வயதான ஒரு அம்மா என்னிடத்திலே வேகமாய் ஓடி வந்தார்கள். ஏறத்தாழ அவர்களுக்கு ஒரு 75-80 வயது இருக்கும். அவர்கள் என்னை பார்த்து கூறின ஒரு காரியம், ஐயா, பிரசங்கத்தின் ஆரம்பத்திலே 4 காரியங்களை சொல்லுவேன் என்று சொன்னீர்கள், ஆனால் 2 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு 2 குறிப்புகளை மாத்திரம் சொல்லிவிட்டு நீங்கள் முடித்து விட்டீர்களே என்று என்னை பார்த்து கேட்டார்கள். நான் அவர்களை பார்த்து சொன்னேன், அம்மா, எனக்கு கொடுத்திருந்த சமயம் 1 மணி நேரம்தான். கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்காக எனக்கு கொடுத்திருந்த சமயம் 1 மணி நேரம்தான். அதனால்தான் நான் முடித்து விட்டேன். கர்த்தருக்கு சித்தமானால் நான் மறுபடியும் உங்களுடைய சபைக்கு வர கர்த்தர் வாய்ப்புகளை கொடுப்பாரே, ஆனால் நான் மறுபடியும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லினேன். அருமையான தேவ ஜனமே, ஒரு 75-80 வயது தாயாருக்கு ஒரு தாகம் இருக்கிறது. தேவனுடைய வசனத்தை நாம் கேட்க வேண்டும். நிறைய நேரம் நாம் சபைக்கு வரும் பொழுது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு கடமையாக வந்து கொண்டு செல்லுகிறோம். கிறிஸ்தவர்களாய் வாழுகிற நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஏது செய்கிறோமோ இல்லையோ சபைக்கு செல்ல வேண்டும், ஏதோ போகிறோம் வந்து வீட்டுக்கு சேர்கிறோம் என்று இல்லாமல் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய வசனத்தை இன்னும் ஆழமாய் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய புதிய காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். புதிய புதிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்லித்தர தேவன் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு தியானமாய் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யோசுவா 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கும் பொழுது அதில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள். நாம் ஏற்கனவே கடந்த 2 வாரமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பல காரியத்தை நாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாம் பிரசங்கத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே ராகாப்புடைய வீடை குறித்து நான் உங்களோடு கூட பேசினேன். எரிகோ பட்டணத்திலே வேசியாக வாழ்ந்த ஒருவள் ராகாப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் எரிகோ பட்டணத்தை சங்கரிக்கும் பொழுது அதில் காப்பாற்றப்பட்ட ஒரே ஒரு குடும்பம் என்றால் அது ராகாப்புடைய குடும்பம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் எதுவென்று கேட்டால் ராகாப்புடைய குடும்பம். ஏனென்றால் தேவனை அறிந்து கொண்டாள், தேவனை ஏற்றுக்கொண்டாள். கடந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிக்கப்படுங்கள், தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோசுவாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 22ஆம் அதிகாரம் வரும் பொழுது அதற்கு முன்பதாக இருக்கிற அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது மோசே ஆணையிட்டது போல யோசுவா ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் அவன் இடத்தை பங்கிட்டு கொடுக்கிறான். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரமும் யோசுவாவை சந்திக்கிறார்கள். யோசுவாவை சந்தித்துவிட்டு அவர்கள் கீலேயாத் தேசத்திற்கு புறப்படுகிறார்கள். புறப்பட்டு போயாச்சு. போன நேரத்தில் அவர்கள் கீலேயாத் தேசத்திற்கு முன்பாக ஒரு பீடத்தை அவர்கள் கெட்டுகிறார்கள். அவர்கள் எதற்காக கெட்டினாங்க தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகள் வளரும் பொழுது அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்,
இஸ்ரவேலை கர்த்தர் எப்படி காப்பாற்றி இருக்கிறார், எப்படி வழிநடத்தி இருக்கிறார். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எவ்வளவு நன்மையை செய்திருக்கிறார். அவர் எங்களை இந்த கானான் தேசத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். எவ்வளவோ நெருக்கங்களை நாங்கள் தாண்டி இருக்கிறோம். எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ கண்ணீர் எங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதை எடுத்து காட்டும்படியாக ஒரு பீடத்தை அவர்கள் கட்டுகிறார்கள். காலை நேரத்தில் தேவன் பிரியப்படாத 3 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். இந்த நாட்களில் கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான, ஒரு மோசமான ஒரு கேரக்டர், ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயம், ஒரு சாதாரண விஷயத்தை கேள்விப்பட்டா கூட அது பயங்கர பெருசாக மாற்றிடுவாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? சின்ன விஷயமா இருக்கும், அதை ஊதி ஊதி ஊதியே சின்னதா இருக்கிற தீய பெரிய காட்டு தீயாக மாற்றி விடுவார்கள். சின்னதா ஒரு விஷயம் கேள்விப்படுவாங்க, பக்கத்தில் இருக்கிற குடும்பம், சபைக்கு வருகிற குடும்பத்தை குறித்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கேள்விப்படுவார்கள். பக்கத்தில் 4 பேர்கிட்ட போய் சொல்லுவான், அங்கிருந்து 40 பேரை கூட்டிட்டு வருவாங்க, பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவாங்க. தமிழில் மிக அழகான ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள், ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரமோ ஒரு பீடத்தை கட்டியிருக்கிறாங்க. எதற்கு கட்டியிருக்கிறாங்க? எதுவுமே கேட்கல. நேர இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு எதிராக படை செய்ய வேண்டும், போர் செய்யறதுக்காக கிளம்பிட்டாங்க. நிறைய நேரத்தில் நம்ம ஒரு சின்ன விஷயத்தை கேள்விப்படுறோம். கேள்விப்பட்ட உடனே அதை குறித்து பல காரியங்களை நினைத்து 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 சாதாரண இருக்கிற ஒரு தீயை ஊதி ஊதி பெருசா மாத்துறது போல சின்னதா வருகிற பிரச்சனையை நோண்டி 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 பெரிதாக மாற்றி கொண்டிருக்கிறோம். இயேசுவானவர் மத்தேயு புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவம் பயங்கர மோசமான ஒரு நிலைமையில தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. யூடியூப் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை குறித்தும் குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு டினாமினேஷன் மற்ற டினாமினேஷனை குறித்து குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த உலகத்திலே டினாமினேஷனுக்காக இந்த உலகத்தில் ஆண்டவர் வரவில்லை. ஆண்டவர் வந்ததற்கான ஒரே நோக்கமே மனு குலத்தை ரட்சிக்கும்படியாக. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது ஒரு அன்பு, தேவனுடைய அன்பு. அது மாறாத அன்பாக இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு ஜனங்களையும் பார்க்கும் பொழுது நாட்களிலே கிறிஸ்தவ யூடியூப் சேனலை எடுத்து பார்த்தாலே ஒரு பாஸ்டரை குறித்து இன்னொரு பாஸ்டர் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் சொன்ன ஒரு வார்த்தை, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். நாம் பாவம் உள்ளவர்கள், நாம் அநியாயம் செய்தவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார், அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறார். சொந்த பிள்ளையாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். நம்மை இஸ்ரவேலின் ஜனங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு நல்ல பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கேள்விதான் பட்டாங்க. என்ன பண்ணியிருக்கலாம்? கேள்விப்பட்டோன்னே ஏதாயிலும் ஒரு மனுஷனை கூப்பிட்டு கேட்டுடலாம், எப்பா நீ கேட்டது உண்மைதானா, நீ பார்த்தது உண்மைதானா? அவர்கள் பீடத்தை பலி கொடுப்பதற்காகவோ அல்லது வேற ஏதோ காரியத்திற்காக அவர்கள் செய்திருக்கிறார்களா என்று கேட்டிருக்கலாம். ஆனால் ஒன்றும் விசாரிக்காமல்
ஒரு பெரிய படையை ஆயத்தம் பண்ணி விட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவரை குறித்து ஒருவர் குற்றப்படுத்தக்கூடாது. சபையில் இருக்கிற ஜனங்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவம் என்பது அன்பு மாத்திரம்தான். குறை சொல்லுவது கிறிஸ்தவம் அல்ல. நீ குறை சொல்லிட்டு இருக்கிறவன் குறை சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். குறை சொல்றவன் ஒரு நாளும் மேலே வர முடியாது. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த உலகத்தில் நம்மளால எதையுமே செய்ய முடியாது. குறை சொல்றவன் சொல்லிட்டு போகட்டும். ஆனால் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இனி கேள்விப்பட்டாலும் கூட, யார் என்னிடத்தில் வந்து எந்த காரியத்தையும் கூறினாலும் கூட நான் முடிவெடுப்பதில்லை. அப்பா, உம்முடைய சமூகத்தை நான் வைக்கிறேன், நீர் சொல்லுகிற காரியத்தை நான் செய்கிறேன் என்று யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு முறை ஒரு தகப்பன் தாய்க்கு ஒரு மகன் இருந்தான். அவனுக்கு வயது ஏறத்தாழ 25 வயது இருக்கும். அவன் ட்ரெயினில் முதல் முறையாக ட்ராவல் பண்ணுறான். ஒரு வாலிப பிள்ளை. அவன் ட்ராவல் பண்ணும் பொழுது அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறான், அம்மா, அந்த மரத்தெல்லாம் பாருங்க, நமக்கு பின்னாடி போயிட்டு இருக்குது. அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறான், அப்பாப்பா, இந்த கிளவுட்ஸ் எல்லாம் பாருங்க, மேகத்தெல்லாம் பாருங்க, நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறான். பக்கத்தில் இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் நினைத்தார்கள், பார்ப்பதற்கு 25 வயசு மாடு போல இருக்கிறான், மண்டையில மூல வளர்ச்சி குறைவா இருக்குதா, புத்தி இல்லாதவனா இவன், இவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பா, முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். ட்ரெயின் முன்னாடி போனா மரம் பின்னாடி தானையா போகும், 25 26 வயசு மாடு போல வளர்ந்துருக்கிறானே அப்படின்னாங்க. இன்னும் ஒரு கூட்டம் சொன்னாங்க, பாவம், அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, 25 வயது இருக்கும் அந்த பையனுக்கு ஏறத்தாழ. அந்த பையனை பார்த்தா நல்ல ஓட்டச்சாட்டமாக இருக்கிறான், நல்ல பலனுள்ளவனை போல, புஷ்டியான மனுஷனை போல இருக்கிறான். ஆனால் சின்ன பிள்ளையோடைய அறிவு தான் அவனுக்கு இருக்கிறது. மரத்தை பார்த்து சொல்கிறான், மேகத்தை பார்த்து சொல்கிறான், ட்ரெயின் ஸ்பீடாக போகிறத பார்த்து இவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறானே, பாவம் அவனுடைய அம்மா அப்பா என்று பரிதாபப்பட்டார்கள். அதிலிருந்து ஒரு மனுஷன் இவங்க அப்பா கிட்ட வேகமாக வந்தார். வந்துட்டு சொன்னார், ஐயா, உங்களுடைய மகனுக்கு 25 வயது இருக்கும், பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறான், ஓட்டச்சாட்டம் உள்ளவனை போல இருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஏதோ மூளையில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். இவங்க அப்பா எதுவுமே பேசலை. பரவாயில்ல, எதுவும் சொல்லிட்டு போங்க அப்படின்னு அமைதியாகவே இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், அந்த டாக்டர் இதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். சின்ன வாய்ப்பு கிடைத்தாலே போதும், அந்த பையன் எந்த சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கிறான், அவனுக்கு என்ன பிரச்சனை, எதுவுமே கேட்கறது இல்லை, நேராக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க, அந்த டாக்டர் நல்லவர், இந்த டாக்டர் வல்லவர், அங்கே போனால் சரியாகிரும், இங்கே போனால் சரியாகிரும். காதால் கேட்பதும் கண்ணால் பார்ப்பதுமே போய், தீர விசாரிப்பதே மெய். ஆண்டவர் சொல்லுகிறாரு, எந்த காரியத்தை கேள்விப்பட்டாலும் சர்ச்சில் வார உன் பக்கத்தில் இருக்கிற விசுவாசியை பற்றி கேள்விப்படுகிறியா, வாயை திறக்காத ஆண்டோடத்தில் சொல்லிவிடு. உன் பக்கத்தில் இருக்க குடும்பத்தை குறித்து கேள்விப்படுகிறீர்களா, எந்த மனுஷங்கிட்டையும் ஷேர் பண்ணாத, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணு, தகப்பனே இந்த குடும்பம் இப்படி இருக்குதுப்பா, நீங்க மாற்றுங்க, இந்த போராட்டம் மாறட்டும், அவங்களுக்கு மேல இருக்கிற இந்த மோசமான இந்த சூழ்நிலை மாறட்டும். அந்த பையனை பார்த்து டாக்டர் கிட்ட கூட்டு போங்க அப்படிங்கிறாரு. அவங்க அப்பா அது வரைக்கும் அமைதியா இருந்த மனிதன் இவர் எல்லாம் பேசி முடித்த உடனே ஒரு வார்த்தையை சொன்னாராம், நாங்களும் இப்பொழுது மருத்துவமனையிலிருந்தான் வருகிறோம் என்று சொன்னார். உடனே அந்த கூட இருந்த அடுத்த பேசஞ்சர் கேட்டாரு, எந்த மருத்துவமனைக்கு சென்றீர்கள், பெரிய மருத்துவமனையா, மூளைக்கு நல்ல மருத்துவம் கொடுப்பார்களா, சைக்காலஜி தெரிந்தவர்களா என்று கேட்கிறார். உடனே அவங்க அப்பா இவ்விதமாக சொன்னார், நாங்கள் அவனுக்கு அந்த மூளைக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை சைக்காலஜி ஸ்பெஷலிஸ்டுக்கோ நாங்கள் கூட்டிட்டு போகவில்லை, அவனுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் பிறக்கும் பொழுதே 2 கண்களும் அவனுக்கு கிடையாது. கடந்த 2 மாதத்திற்கு முன்பதாக தான் ஒரு முதியவர் மரித்து போனதினாலே அவருடைய கண்களை இவருக்கு தானமாக கொடுத்தார்கள்.
அந்த கண்ணை எடுத்து இப்போ தான் அவனுடைய கண்களில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் முதல் முறையாக நாங்கள் குடும்பமாக வருகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மரங்களை அவன் பார்க்கிறான். இதுதான் முதல் முறை அவன் இந்த மேகங்களை பார்க்கிறான். இதுதான் முதல் முறை ட்ரெயின் எப்படி இருக்கும் என்று பார்க்கிறான். இதுதான் முதல் முறை மனுஷங்க இப்படிதான் இருப்பாங்கன்ட்டு அவன் பார்க்கிறான். சிலரை பார்த்து நாம் மதிப்பெண் போடுகிறோம். சிலரை பார்த்தோன்னே இவன் மோசமானவன், சிலரை பார்த்துட்டு சொல்றோம் இவன் அயோக்கியன், சிலரை பார்த்துட்டு சொல்றோம் இவன் கேடு கட்டவன், சிலரை பார்த்துட்டு சொல்லுவோம் பா பரிசுத்தவான்கள், சிலரை பார்த்து சொல்வோம் அபிஷேகம் உள்ளவர்கள். சபையில ரெண்டு குதிச்சு குதிச்சு நல்லா பாடி நல்ல கரங்களை தட்டி துதிச்ச உடனே நம்ம சொல்றோம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அருமையான தேவ ஜனமே, முகத்தை பார்த்து மார்க்கப்படாத. ஆண்டவர் அப்படி போடுகிற தேவன் அல்ல. தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு மனுஷனை குறித்து கேள்விப்படுறீங்களா? தீர விசாரிக்கணும். ஒன்று தெரியாமல் அவர்களை குறித்து நீங்கள் வாயை திறக்க கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவம் கீழே போயிட்டு இருக்கிற காரணமே இன்னைக்கு மற்ற மனிதர்கள் தேவனை குறித்து அறிந்து கொள்ளாதவர்கள், தேவனுடைய அன்பை ருசிக்காதவர்கள் கிறிஸ்தவத்தை வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யூடியூப் எடுத்து பார்த்தா கிறிஸ்தவ பேரை வச்சிருப்பான், ஆனா கிறிஸ்தவனே எதிர்த்து பேசிக்கிட்டு இருப்பான். கிறிஸ்தவ பேரை வச்சு நல்ல சபைக்கு, பெந்தேகோஸ்து சபைக்கு இல்ல, அதை விடுவோம் மேல இருக்கிற சபைக்கு போயிட்டு இருப்பான். போற சபைக்கு அவன் தான் வம்பா இருப்பான். சபைக்கு வம்பா இருந்தா பரவாயில்ல, ஆண்டவருக்கு ஒரு நாள் வம்பா மாறிவிடக்கூடாது. எந்த மனுஷனை குறித்து தெரியாமல் எந்த வார்த்தையும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு விடக்கூடாது. ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள், கவனம் உள்ளவராயிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள், பீடத்தை கட்டிட்டாங்க. அது எதுக்காக கட்டினாங்கன்னு விசாரிக்கல, நேர சண்டை போடுறதுக்காக ரெடியா வந்துட்டாங்க. உங்கள் வாழ்க்கையிலும் யாரை குறித்தாகிலும் ஏதாயிலும் கேள்விப்பட்டால் அதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், மௌனமாக இருந்து விடுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கிறிஸ்தவம் வளரட்டும், தேவனுடைய அன்பு வளரட்டும், புறஜாதியார் இயேசுனுடைய அன்பை நம் மூலமாக ருசிக்கட்டும். இரண்டாவதாக ஒரு காரியத்தை வேகமாய் கடந்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே யோசுவா 22 அதிகாரம் 14 வசனத்திலே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அவனோடு கூட இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்திற்கு ஒவ்வொரு பிரபுக்களாக பார்த்து பிரபுக்களையும் அனுப்பினார்கள். ரெண்டாவது ஒரு அனுபவம் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிறாங்க. தேவன் அருவருக்கக்கூடிய ஒரு காரியம். முதலாவது பார்த்தோம், பிரச்சனை தெரிஞ்சதுன்னா இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, கானான் தேசத்தில் இருக்கிறவங்க இப்படி ஒரு பீடத்தை அவன் கெட்டி விட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே தனியாக போய் கேட்டிருக்கலாம். யார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டார்களோ அவர்கள் இந்த 3 பேர்கிட்டே போயிருக்கலாம். ரூபன் புத்திரர், காத் புத்திரர், மனாசையின் பாதி கோத்திரத்தில் போயிருக்கலாம். போய் என்ன கேட்டிருக்கலாம், எப்பா எதுக்கு நீங்க இந்த பீடத்தை கட்டியிருக்கிறீங்க கேட்டிருந்தா தெளிவான பதில் அவர்கள் கொடுத்திருக்க கூடும். ஆனால் ஒன்றும் கேட்காம கேள்விப்பட்ட காரியத்தை கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றாங்க தெரியுமா? ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறான். நான் தனியா போனா எப்படி அவனை தீர்த்து கட்டணும், அவனை எப்படியாவது ஃபினிஷ் பண்ணிடணும். ஒரு காதில் கேட்ட காரியத்தை அடுத்த காதில் விட்டுருந்தா பிரச்சனை இல்லை. இந்த காதுக்குள்ள போய் மூளையில் ப்ராசஸ் ஆகி இந்த வாயிலிருந்து வாருகிற வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? நான் மட்டும் போனா எப்படி, கூட 10 பேரை கூட்டிட்டு போவேன். எனக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா எப்படி, இன்னும் 100 பேருக்கு நான் சொல்லி கொடுப்பேன். நல்ல விஷயம் ஈஸியா போகாது, ஆனா கெட்ட விஷயம் ஒன்று சொல்லி பாருங்க, அது அவ்வளவு ஸ்பீடா போயிடும். அவர்கள் செய்தது ஒரு தவறல்ல. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு ஆள் மாத்திரம் போனா பரவாயில்ல, ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை
திரள் கூட்டத்தை சண்டை போடுறதுக்காக கூப்பிட்டு போகிறான். எல்லாருக்கிட்டையும் பரப்பிக்கிட்டே இருக்கிறான். இந்த நாட்களில் ஒரு மனுஷனை குறித்து கேள்விப்பட்டா போதும், அதை 10 இடத்துல சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு ஊழியக்காரனை குறித்து கேள்விப்பட்டா அது 10 இடத்துல சொல்லலாம் அப்படின்னா அவனுக்கு தூக்கமே வரலை. ஆனால் புற ஜாதியார் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அவர்கள் கூட்டத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்தா அவங்க கூட்டத்தை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் எப்படி போயிட்டு இருக்கிறாங்க? ஒரு காதால கேட்டு இந்த தலைக்குள்ள போட்டு பயங்கரமா ப்ராசஸ் பண்ணி பயங்கரமான காரியங்களை கேட்டு 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 அது 1000 விதமா 1000 ஜனங்களிடத்துல போய் பயங்கரமான கதையாக பேசி கொண்டிருப்பார்கள். சபை முடிந்ததும் ஒவ்வொருவரும் கூட்டமாய் நின்று பேசும் பொழுது சபையின் போதகருக்கு பார்க்கும் பொழுது நல்லா தான் இருக்குது. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது, நல்லா தான் இருக்கிறது பார்க்கிறது. ஆனால் இதே கூட்டம் அடுத்த வாரம் வரும் பொழுது மண்டையை பிடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஊழியக்காரருக்கு மாத்திரமல்ல தேவனுக்கு அது எப்படி இருக்கும் பிரியமானவர்களே? கூட்டம் கூட்டுறது தப்பில்லை, நல்ல காரியத்திற்கு கூட்டத்தை கூட்டுங்கள். தேவனுக்கு பிரியமுள்ள காரியத்தை சொல்லுங்கள், தேவன் விரும்புகிற காரியத்தை சொல்லுங்கள். ரூமர்ஸ் பரப்பக்கூடாது. சும்மா ஒன்று கேள்விப்பட்டுட்டோம், ஒன்று தெரிஞ்சாச்சு, இனி என்ன ஆனா என்ன பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது. நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நெகேமியா அழகான ஒரு எருசலேம் கோட்டையை கட்டுறாரு. எருசலேமுக்கு எதிரிகள் வராமல் இருப்பதற்கு, எதிரிகள் வந்து ஆட்கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சுவரை கட்டி எழுப்புகிறார். ஆனால் 2 பேர் இதில் பெரிய ஒரு காரியத்தை பண்ணுறாங்க. அவனை எப்படியாவது கொல்லணும், அவனை எப்படியாவது நெகேமியாவை தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணுறான். இதற்கான பொய்யான காரியங்களை பரப்பிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் ஒருத்தன் தன்னுடைய வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறான். நெகேமியா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும்போது சொல்கிறான், நம்ம தேவாலயத்துக்குள்ளே போய் உட்கார்ந்துருவோம், தேவாலயத்துக்குள்ளே போய் உட்கார்ந்துருவோம், நம்மளை கொன்று விடுவார்கள், உன்னை கொலை செய்யும்படியாய் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நெகேமியா சொல்லுகிறார், நான் இருப்பது சாதாரண தேவத்திற்காய் நான் வேலை செய்யவில்லை, அந்த பரிசுத்த தேவனுக்காய் ஊழியம் செய்கிறேன். ஐ ஆம் டூயிங் எ கிரேட் கமிஷன் என்று சொல்லுகிறார். ஒருவனை என்னை தொட முடியாது. எத்தனை பேர் என்னை தப்பாய் பேசினாலும் பரவாயில்ல, எத்தனை பேருடைய காதில் மோசமான வார்த்தைகளை என்னை குறித்து பேசினாலும் பரவாயில்லை, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் இருக்கிற தேவன் சாதாரண தேவன் இல்லை என்று ஒரு வைராக்கியத்தோடு சொல்லுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே அனுபவம் காணப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே சிந்தனை காணப்பட வேண்டும். யார் என்னை குறித்து என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்னை குறித்து குறைவா பேசினாலும் பரவாயில்ல, நான் என் தேவத்தோடு இருக்கிறேன். எனக்கும் தேவனுக்கும் தெரியும், நான் இருக்கிற சூழ்நிலை என்னுடைய தேவனுக்கு தெரியும் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் தேவன் உங்களை உயர்த்த, கிருபையினால் உங்களை தாங்க என் தேவன் போதுமான தேவனாக இருக்கிறார். சாக்ரட்டீஸ் என்று ஒருவர் இருந்தார். ஒரு முறை ஒரு பெரிய ஒரு போர் வீரன் அவரிடத்துல வேகமா ஓடி வந்தான். வேகமா ஓடி வந்த ஸ்பீடை பார்த்த உடனே இவர் யோசிச்சுக்கிட்டாரு, இவன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த, பயங்கரமான விஷயத்த என்னிடத்துல சொல்ல போகிறான் என்று யோசித்தார். அவனை பார்த்து கேட்டாரு, நீ வேகமா ஓடி வர்றதை பார்த்தாலே ஏதோ ஒரு காரியத்தை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய், அந்த காரியத்திலே என்னிடத்துல சொல்ல வந்திருக்கிறாயா என்று கேட்டார். ஒன்று அவன் சொன்னான், ஆமாயா, உங்களுடைய நண்பரை குறித்து ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களுடைய நண்பரை குறித்து ஒரு முக்கியமான காரியத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அது சொல்வதற்காக வந்தேன் என்று சொன்னார். சரிப்பா, நீ வேகமா வந்ததெல்லாம் சரிதான், நீ அவனை குறித்து சொல்வதற்கு முன்பதாக
நான் உன்னிடத்தில் 3 கேள்விகளை கேட்கிறேன், நீ சரியா பதில் சொல்லணும். நீ 3 கேள்விக்கும் சரியா பதில் சொல்லிட்டு அதற்கு பிறகு உனக்கு விருப்பமானால் நீ என்ன பண்ணலாம், என்னுடைய நண்பனை குறித்து என்னிடத்துல சொல்லுன்னு சொன்னார். சரி பரவாயில்ல. இவன் நினைத்தான், நான் இவரிடத்துல முக்கியமான காரியத்தை சொல்ல வந்தேன், ஆனால் இவர் என்கிட்ட 3 கேள்வியை கேட்பாரான், சரி கேட்கட்டும் அப்படின்ட்டு விட்டான். முதலாவது அவர் ஒரு காரியத்தை கேட்டாரு, எப்பா நீ என்னுடைய நண்பனை குறித்து கேள்விப்பட்டது உண்மைதான், நீ கேள்விப்பட்ட காரியம் 100க்கு 100 உண்மையா? நீ கேள்விப்பட்ட காரியத்தை நீ பார்த்தாயா? கேள்விப்பட்ட காரியத்தை உன் காதுகளால் நீ கேட்டாயா என்று கேட்டார். இவன் அந்த சாக்ரட்டிஸை பார்த்து சொன்னான், இல்லையா, நான் பார்க்கவில்லை, நான் என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை, காதுகளால் கேட்கவில்லை, ஆனால் நான் யாரோ சொல்வதை கேட்டேன். 100க்கு 100 அது உண்மையா என்று கேட்டார். இல்லையா, எனக்கு தெரியவில்லை, அது உண்மையாகவும் இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம். சரி, 2வது காரியத்திற்குள்ளே அவர் கடந்து வந்தார். அவனை பார்த்து கேட்டார், இது நல்ல செய்தியா இல்லை என்றால் இது கெட்ட செய்தியா என்று கேட்டார். அவன் சொன்னான், ஐயா இது நல்ல செய்தி அல்ல, ஒரு மோசமான செய்தி என்று சொன்னான். பரவாயில்ல. அடுத்ததாவது ஒரு கொஸ்டினை கேட்டாரு, இதை கேட்பதினாலே உனக்கு அல்லது இந்த காரியத்தை கேட்பதினால் எனக்கு ஏதாயிலும் பிரயோஜனம் உண்டா என்று கேட்டார். அதற்கு அந்த வீரன் சொன்னான், ஐயா நான் இது சொல்வதனாலே உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா. உடனே இந்த சாக்ரட்டிஸ் அவனை பார்த்து சொன்னாராம், பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம், உண்மை இல்லாத ஒரு காரியம், ஒரு மோசமான காரியத்தை எதுக்கியா இந்த காது கேட்கணும்? இந்த காரியத்தை நீ சொல்ல தேவையில்லை, ஏனென்றால் தெளிவாக தெரிகிறது 100க்கு 100 இது பொய்யான காரியம். கிறிஸ்தவ ஜனங்கள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒருவன் வளரும் பொழுது அவன் நல்லா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா அவனை குறித்து 10 விதமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவனை குறித்து டைரக்டாக பார்த்துருக்க மாட்டாங்க, அவன் செய்கிற ஊழியத்தை டைரக்டாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஏதோ ஒருவர் சொல்வதை வைத்துக்கொண்டு 10 விதமாக வெளியே பேசி கொண்டிருப்பார்கள். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இனிமேல் இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கலாம், இதுவரைக்கும் ரூமர்ஸ் பரப்பி கொண்டிருக்கலாம், புரளிகள் பரப்பி கொண்டிருக்கலாம், ஆனால் இனிமேல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இந்த புரளி சொல்றதெல்லாம் எங்கே தெரியுமா? இந்த தண்ணி பம்பு தண்ணி எடுப்பாங்களே, தண்ணி அடிக்கிற குழாய்க்கு பக்கத்தில் தான் இந்த பெண்கள் ஒன்றாக சேரும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கதை, முன்னாடி வீட்டில் இருக்கிறவனுடைய வாழ்க்கையை பற்றி ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசுவாங்க. அதுவே குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை கொண்டு வந்துடும். இது 1990க்கு முன்னாடிலாம். அதற்கு பிறகு என்னைக்கு இந்த ஃபோன் வந்துச்சோ அதோட வாழ்க்கை முடிஞ்சுது. ஃபோனை எடுத்து வச்சு பக்கத்து வீட்டில் நடந்த விஷயத்த அமெரிக்காவில் இருக்க மாமியார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா, அமெரிக்காவில் நடந்த விஷயத்த ஜெர்மனியில் இருக்கிற பாட்டியம்மாட்ட சொல்லிட்டு இருப்பா, ஜெர்மனியில் இருக்கிற பாட்டியம்மாட்டேருந்து ஜப்பானுக்கு கால் போகும். உலகம் ஃபுல்லும் வீடியோ காலிலே இன்னைக்கு புரளியை குழப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். கிறிஸ்தவ ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட குணாதிசயம் இருப்பது தேவனுக்கு பிரியமல்ல. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். 3வதாக ஒரு காரியத்தை வேகமாய் உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யோசுவா 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் கேள்விப்பட்டார்கள், அதை விசாரிச்சிருக்கலாம், அதுக்கு ஒரு 10 பேரை கூட்டணும்னு அவசியம் இல்லை, கூட்டிட்டு என்ன பண்றாங்க, யுத்தம் பண்ணும்படியாய் போகிறார்கள். இன்னைக்கு நம்ம ஜனங்கள் நல்ல காரியத்திற்கு யுத்தம் பண்றாங்களோ இல்லையோ, தீமையான காரியத்திற்கு சபைகளிலே சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சபையில பாலிடிக்ஸ் நிரம்பி இருக்கிறது. வெளியே கூட அரசியல் இந்த அளவுக்கு இல்லை. உலக பிரகாரமான மனுஷன் கூட இந்த அளவுக்கு அரசியல் பண்ணவில்லை. ஆனால் கிறிஸ்தவ ஜனங்கள் சபைகளுக்குள்ளே ஒரு தனி அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்.
சபை எதற்கு தெரியுமா இருக்கிறது? ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தையை சொல்வார்கள். ஒரு காலத்தில் ஜனங்களை பார்த்து கேட்டா, சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்றதை விட்டுட்டு சர்வீஸுக்கு போறேன் அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? சர்வீஸுக்கு போறேன் அப்படிம்பாங்க. சர்வீஸ் என்றால் என்ன? ஒருவருக்கு உதவி செய்வது ஒரு சர்வீஸ். டாக்டரை ஒரு வேலை பார்க்கிறவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள், ஒரு சர்வீஸ் செய்கிறாங்க, நேர்மையான ஒரு காரியத்தை செய்கிறார்கள், பலருக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார்கள், சர்வீஸ் பண்றாங்க. அதே போலதான் தேவ ஆராதனை. நொறுக்கப்பட்ட இருதயத்தை, உடைக்கப்பட்ட இருதயத்தை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, வியாதியோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வசனத்தினாலே அவர்களை பிழைப்பூட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் இந்த நாட்களில் வசனத்தை பேசுறதை விட்டுட்டு சபைகளில் பாலிடிக்ஸ் பேசி கொண்டிருக்கிறார்கள். சபை முடிஞ்சது சண்டை. சபைக்குள்ள பார்த்தா அண்ணனும் தம்பியும் ஒரே சபையில தான் இருப்பாங்க. அண்ணனும் தம்பியும் ஒரே வீட்டில் தான் உட்கார்ந்து இருப்பான். ஆனால் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அண்ணன் நாசமா போகட்டும், தம்பி நாசமா போகட்டும், சபையில் வந்து அடி பிடி, பக்கத்தில் சண்டை, முன்னாடி இருக்கிறவன்ட சண்டை, பின்னாடி இருக்கிறவன்ட சண்டை. ஆனால் தேவனை ஆராதிக்கிறத பார்த்தா பரலோகம் மேலிருந்து அப்படியே கீழறங்கி வந்தது போல இருக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஒரு நாளும் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஜாக்கிரதையாக இருங்கள். பிரச்சனை வருதா? யாராவது குறித்து கேள்விப்படுறீங்களா? யுத்தம் பண்ணக்கூடாது, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? வேத புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். சின்ன பிரச்சனை வந்த உடனே அவனை காட்டிலும் நான் பெருசா செய்யணும், இவனை காட்டிலும் நான் பெருசா செய்யணும். அவன் என்னை பார்த்து சொல்லிட்டான்ல, இன்னைக்கு அவனை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா மாத்திட்டு வரேன். கிறிஸ்தவன் அப்படி இருக்கக்கூடாது. அடிக்கிறானா தாங்கிட்டு இருங்க, நொறுக்கிறானா தாங்கிட்டு இருங்க. பிரச்சனை பண்றதுக்காக போயிடாதீங்க. கிறிஸ்தவ வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்றதுக்காக போயிடாதீங்க. அருமையான மோசஸ் ராஜசேகர் ஐயா ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத. அவனுக்கு மேல எத்தனை யுத்தம் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் வெட்ட 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 ஆண்டவர் ஆராதிக்கிற உண்மையான பிள்ளை, காத்திருக்கிற பிள்ளை, தேவனுக்குள்ளே தரித்திருக்கிறவள் வளர்ந்து கொண்டே இருப்பாள். உங்களையும் கர்த்தர் வளர செய்கிற தேவனாக இருக்கிறார். யார் உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் முட்டு போடுங்க. யார் உங்களுக்கு எதிரே வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய பலிபீடத்திற்கு முன்பதாய் முட்டங்கால் போட்டு கேட்டுருங்க, தகப்பனே மன்னிச்சிருங்கப்பா, நான் செய்த குற்றங்கள் 1000 இருந்தாலும் மன்னிச்சிருங்க, இந்த போராட்டம் எனக்கு வந்துவிடக்கூடாது. கேட்டு பாருங்கள், யுத்தத்தை அவர் ஓய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். யுத்தங்களை அவர் ஓய பண்ணுவார். 3 குணாதிசயங்களை பார்த்தோம். தேவன் பிரியப்படாத 3 கேரக்டர்ஸ் என்னெல்லாம் தெரியுமா? முதல்ல பார்க்குறோம், ஒரு காரியத்தை கேள்விப்பட்டா அதை குறித்து தெளிவாக புரியணும். சும்மா ஏதோ கேட்டுட்டு அதை 10 விதமாக மனசில் யோசித்து தவறுதலான ஒரு பிம்பத்தை நாம் யாரை குறித்தும் உருவாக்கி விடக்கூடாது. 2வதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு காரியத்தை ஒருவரை பற்றி கேட்டிங்கன்னா, சபையில் இருக்கலாம், வெளி உலகத்தில் இருக்கலாம், எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவரை தவிர யாரை பற்றி எந்த காரியத்தை கேள்விப்பட்டாலும் ஒரு காதில் கேட்டு அடுத்த காதில் விட்டுறணும். ஒரு காதில் கேட்டுட்டு சபைக்குள்ளே வந்து சபையில் வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளிடத்துல, அந்த ஊழியக்காரன் எப்படி தெரியுமா, இந்த மனுஷன் எப்படி தெரியுமா, இந்த விசுவாசி எப்படி தெரியுமா, இந்த பிள்ளை எப்படி தெரியுமா, அவா எப்படி தெரியுமா, இவா எப்படி தெரியுமா, பேசக்கூடாது. கவனமாக இருக்கணும். 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், சபைக்குள்ள சண்டை போடுகிற எண்ணம் யாருக்கும் இருக்கக்கூடாது. கவனமாக இருக்கணும். சபை என்பது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக இருக்கிறது. சபை என்பது தேவன் அசைவாடுகிற உங்கள் இருதயமாக இருக்கிறது. இந்த 3 காரியமும் சபைக்காக மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்திற்குள்ளே, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் வாழ்க்கைக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த 3 காரியத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாரத்தில்
புதிய ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, இனி யார் மற்றவர்களை குறித்து என்ன காரியத்தை சொன்னாலும் வெளியே சொல்ல மாட்டேன். அவர்களுக்காக இவர்களுக்காக நான் மற்றவர்கிட்ட சண்டை போட போனேன், இனி போக மாட்டேன் அப்பா. இதுவரை நான் சண்டை போட போயிருக்கிறேன், இனி நான் போக மாட்டேன். சமூகத்தில் காத்திருப்பேன். அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு எதிராக வரலாம், மற்றவர்கள் புறஜாதியர் உங்களுக்கு எதிராக வரலாம். யார் எதிர்த்து வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்காலிட்டு காத்திருங்கள். நிச்சயமாய் பரத்திலிருந்து பார்க்கிற தேவன் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை வருகின்ற வாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதி